ஒவ்வொரு இல்லத்தரிசிகளும் வைத்திருக்க வேண்டிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், பொதுவாக வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்றால், குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், அவசியம் அவர்கள் வீட்டிலே சில பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யப்பட வேண்டும், விரதங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த விரதங்களுக்கு அனுஷ்டிப்பதற்கு ஏற்றபடி நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலே இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளான அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய காலங்கள், சந்திர தரிசனத்தினால் வரக்கூடிய பயன்கள், பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டிய முறைகள், மாத சதுர்த்தி சங்கட சதுர்த்திக்காக விநாயகரை வழிபட வேண்டிய முறைகள், சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய முறைகள், சிரவண விரதம் திருவோணத்திற்கான விரதம், ஏகாதசி விரதம், பிரதோஷ கால விரதம், பிரதோஷ கால சோம சூக்த பிரதட்சிண முறைகள், மாத சிவராத்திரி விஷயங்கள் போன்றவை அடங்கியது நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். இவை நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தில் பக்கம் 14 முதல் 15 வரை இருக்கிறது. அதன்படி தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: நோய் நொடிகள் தீர்ப்பதற்காக தன்வந்திரி மந்திரம், சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ சுதர்சன மாலா மந்திரம், குழந்தை செல்வம் பெறுவதற்காகவும் இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காகவும் ஸ்ரீ சந்தான கோபால மந்திரம், லட்சுமி கடாட்சம் பெற அஷ்டலட்சுமி மாலா மந்திரம், குழந்தைகள் கல்வி அறிவு பெற ஸ்ரீ ஹயகிரீவர் மந்திரம், லக்ஷ்மி ஹயகிரீவர் மந்திரம், விரைவில் திருமணம் நடக்க சுயம்பரா பார்வதி மந்திரம், லட்சுமி நாராயணன் அருள் பெற மகாலட்சுமி மூல மந்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், மகாவிஷ்ணு அஷ்டாட்சர மந்திரம், மகாவிஷ்ணு துவாதச அக்ஷர மந்திரம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள் பெற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாலா மந்திரம், பிறவி கடன் தீர்க்க ஸ்ரீ நரசிம்மர் மாலா மந்திரம், யமபயம் போக்கும் மகாமத்யுஞ்சய ஸ்தோத்திரம் ஆகிய அனைத்து மந்திரங்களும் இருக்கின்ற ஒரே வாக்கிய பஞ்சாங்கம் நம்முடைய சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் தினசரி சொல்ல வேண்டிய, வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற பகுதியில் பக்கம் 30 முதல் 31 வரை இருக்கிறது. ஆக ஒவ்வொரு இல்லத்தரசியும் வைத்திருக்க வேண்டிய பஞ்சாங்கமாக சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கிறது. அதை வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.